காலைதோறும் புதியவை. நம் நிலையை அறிந்து உதவுகிறார். ஜனவரி 4. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. வால்டர் வின்சென்ட் என்பவர் 2015 மே மாதத்தில் தன் மனைவிக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். சிகிச்சைக்கு பிறகு வயிற்றுக்குள் உணவை செலுத்துவதற்காக ஒரு குழாயை நேரடியாக அவள் வயிற்றில் செருக வேண்டி இருந்தது. அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் சிறந்த கண்காணிப்பில்தான் சிகிச்சை நடந்தது. ஆனாலும் சிகிச்சைக்கு பிறகு வயிற்று அமிலத்தின் கசிவால் அந்த குழாய் ஓரமாக பெரிய காயங்கள் உண்டாயின. அந்த காயங்களால் அவளுக்கு மிகுந்த வேதனை இருந்தது. இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்றும் கசிவு நிற்காது என்றும் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அவள் வாழ்வதற்கு சில நாட்கள் மட்டுமே உள்ளன என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். வீட்டில் எங்களால் முடிந்தவரை அவளை வசதியாக வைத்திருந்தோம். இந்த நேரத்தில் ஸ்காட்லாந்தில் படித்து கொண்டிருந்த எங்கள் பேத்தி வீட்டிற்கு வந்தாள். டாக்டர்கள் சொன்னதை அவளிடம் சொன்னோம். உடனே அவர்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் மருத்துவர்கள் மட்டுமே, பாட்டிக்கு எப்போதும் என்ன நடக்கும் என்பது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் என்றாள். ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை அன்று கசிவு கடுமையாக இருந்தது. திங்கள் அன்று டாக்டரை அழைத்து குழாயை அகற்றும்படி கேட்டுக்கொள்ள முடிவு செய்தோம். இது கசிவை நிறுத்தும், ஆனால் அவள் சீக்கிரம் இறந்து விடுவாள். ஆனால் தேவனுக்கு வேறு திட்டம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்தபோது கசிவு நின்றிருந்தது. சாத்தியமில்லை என்று டாக்டர்கள் சொன்னது சாத்தியமாகிவிட்டது. மேலும் 14 மாதங்கள் அவள் வாழ்ந்தாள். அந்த சமயத்தில் அவளை பார்க்க வந்த ஒவ்வொருவரிடமும் அவள் இருந்த நிலைமையில் அவள் பேசின விசுவாச வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் தந்தன. நமக்கு யார் சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். இங்கே வருகிற தண்ணீர்கள் என்பவை வேகமாக ஓடும் ஆறுகள் அல்ல. ஆடுகளை பயமுறுத்துகிற சத்தம் அந்த ஆறுகளில் இருக்கும். சத்தம் இருந்தால் ஆடுகள் பயப்படும். அதனால் அமைதியாகவும் மெதுவாகவும் பாய்கிற நீரோடைகளுக்கு அவர் நம்மை அழைத்துச் செல்கிறார். தனது துன்பங்களிலும் அமைதியாக இருந்த திருமதி வின்சென்ட் போன்றோரிடம் அழைத்து செல்கிறார். அப்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஜெபம். எங்கள் நிலைமையை நன்கு அறிந்திருக்கிற தேவனே, உம் திட்டப்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.